தற்போது நடப்பு ஐபிஎல் சீசன் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மேட்ச்க்கு மேட்ச் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல ரெக்கார்டுகளும் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ இன்னொரு முக்கியமான நம்ப முடியாத ஒரு விஷயமா ரோஹித் சர்மா நம்ம சிஎஸ்கே அணியில் இணையறதை பற்றின ஒரு பரபரப்பான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, முன்னதாக நம்ம சிஎஸ்கே அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கும் இடையே நடந்த ஆட்டத்தின் போது நடந்திருக்கு. அந்த வகையில் நேரடியாகவே அம்பானி அவங்களுடைய குடும்பத்தார்களை சந்திச்சு நம்ம MS தோனி ரோஹித் சர்மா அவரை மிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா சிஎஸ்கே அணிக்கு உள்ள ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வேலையில் நம்ம தோனி அவர் இறங்கியிருக்காரு. ஸோ அந்த வகையில் முன்னதாகவே அஃபிஷியலான தகவல் வெளியாகிருந்தது. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவர் மேலே அதிருப்தியில் இருக்காரு. ஆனாலுமே டீமுக்காக தற்போது அவர் விளையாண்டுகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆண்டு ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஆண்டு ஐபிஎலுக்கு முன்னாடி மெகா ஆக்ஷன் நடக்க இருக்கு. ஸோ இந்த மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியேறி வேற அணிக்கு அவர் போக இருக்காரு அப்படிங்கிற தகவல் முன்னதாகவே உறுதி ஆகியிருந்தது. அந்த வகையில் ரோஹித் சர்மா அவர் ஏலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரை ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு பல அணிகள் இப்போ இருந்து போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம MS தோனி அடுத்த ஆண்டு ஐபிஎல்ல இருந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான சிறந்த கேப்டன் தேவைப்படுறாரு அப்படின்னு ரோஹித் சர்மாவை ட்ரேடிங் மூலமா சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையில் நம்ம MS தோனி கடந்த ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்ட மேட்சின் போதே அவர் மேற்கொண்டிருக்காரு. இதில் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்பானி குடும்பத்தார்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே நம்ம MS தோனி நேரடியாக போய் அம்பானி அவருடைய மகன் அவருடைய ஒய்ஃப் இப்படி 2 பேர்கிட்டயுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம தோனி அவர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காரு. ஸோ அப்ப ரோஹித் சர்மா அவரும் பக்கத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் புகைப்படங்களும் இப்ப வெளியாகி இருக்கு. மேலும் இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா சுமூகமா நிறைவடைந்ததாகவும் மேலும் அம்பானி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு தோனி அவர் மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. அதனால நிச்சயமா தோனி அவருடைய ரிக்வெஸ்ட்டை அவங்க மறுக்க மாட்டாங்க. இதனால மற்ற அணிகள் விட கண்டிப்பா ரோஹித் சர்மா ட்ரேடிங் மூலிமா நேரடியாக அவர் ஏலத்துக்கு போகாம நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் பன்மடங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது இன்று மதியத்தில் இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ அந்த வகையில் ரோஹித் சர்மா மட்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியின் புகழ் கண்டிப்பாக இன்னும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் பட்டாளம் இப்ப இருக்கிறத விட இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான முயற்சியில தான் தற்போது நம்ம MS தோனி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது கண்டிப்பா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.